சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் வைணவ அடியார்கள் திருவாளி ஆழ்வான், சக்கரத்தாழ்வான் என்று கொண்டாடப்படக்கூடிய பகவானுடைய கைகளிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவாளி என்று சொல்லப்படக்கூடிய சக்கரத்தினுடைய மேன்மையை, சக்கரத்தாழ்வாருடைய சிறப்பை பற்றியும், அதை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் என்றும், வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பகோணத்திலே இருக்கிற சக்கரப்படித்துறையில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்தில் பிரம்மா அவப்பிரதி நீராடல் என்ற ஒரு நீராடல் செய்து யாகம் செய்கிற போது பாதாள லோகத்திலே இருந்த திருவாளி ஆழ்வான், சக்கரத்தாழ்வான் அங்கேதான் வெளிப்பட்டு பிரம்மாவுக்கு காட்சி தருகிறார். அப்படி காட்சி தருகிற நேரத்தில் அந்த சக்கரத்தாழ்வானுக்கு மத்தியில் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த நிலையிலே தான் இன்னும் கும்பகோணத்தில் சக்கரபாணி என்கிற திருநாமத்தோடு விளங்கக்கூடிய பகவானை நாமும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு அங்கே கிடைக்கிறது. மேலும் கும்பகோணத்திற்கு ஒரு சிறப்பு, திருவாளியினுடைய அம்சமாக, சக்கரத்தாழ்வாரினுடைய அம்சமாக பிறந்த அவதாரம் செய்த திருமலிசை ஆழ்வானுடைய திருவரசு என்று சொல்லப்படக்கூடிய நினைவிடம் அங்கேயே அமைந்திருக்கிறது. ஆக அனைத்து விதத்திலும் இந்த சக்கரத்தாழ்வான் சம்பந்தமாக சிறப்பு பெற்ற ஒரு சன்னதியாக கும்பகோணம் சக்கரபாணி சன்னதி விளங்குவது நமக்கெல்லாம் சிறப்பு. அங்கே விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பலன்கள் என்ன, எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் தனி கோயிலாக, தனி சன்னதியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிகள் கும்பகோணம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமோகூர், திருமாலிருஞ்சோலை, சிறுவில்லிபுத்தூர் ஆகிய சன்னதிகளிலே சக்கரத்தாழ்வார் தனியாக எழுந்தருளியிருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற சன்னதிகளெல்லாம் சென்று நாம் வழிபாடு நடத்தினால் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் பிரதானமாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதிலும் கூட திருமோகூரிலும், சிறுவில்லிபுத்தூரிலும், மதுரை கூடலழகர் சன்னதியிலும் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார்களுக்கு மிக ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வானுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கிற போது, பகவான் ஒவ்வொரு அவதாரங்களிலும் அடியவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய அசுரர்களை வதம் செய்கிற போது அவருக்கு முன்னே நம்மை ரட்சிப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச ஆயுதங்களிலே பிரதானமான ஒரு ஆயுதமாக இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். பகவான் இந்த உலகத்திலே அதிகமாக அடியவர்களுக்கும் அனைவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த ராவணனுடைய முன்னோர்களான சீமாலி, மால்யவான் என்கிற அந்த அசுரர்களை வதம் செய்கிற போது கருட வாகனத்தில் எழுந்தருளி இலங்கைக்கு சென்று அங்கே இந்த இரு அசுரர்களையும் சக்கரத்தாழ்வான் மூலமாகவே அரித்தார். வாமனாவதாரம் எடுக்கிற போது மாபலி சக்கரவர்த்தி பகவானுடைய திருக்கைகளிலே தீர்த்தம் பார்க்கிற போது அந்த கெண்டியின் துவாரத்தை அடைத்து கொண்ட சுக்கராச்சாரியனுடைய கண்களை தர்ப்பப்புலியிலே தாக்கினார். அவ்வாறு தர்ப்பப்புலியிலே தாக்குகிற போது அந்த தர்ப்பப்புலின் நுனியிலே இருந்து சுக்கராச்சாரியனுடைய கண்ணை தாக்கியவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். நரசிம்மவதாரம் எடுத்து இரணியனை சம்ஹாரம் செய்கிற போது பகவானிடத்தில் எந்த ஆயுதம் இல்லை என்றாலும் கூட பகவான் இரணியனை மார்பிளப்பதற்கு உதவியாக இருந்த நகங்கள் சக்கரத்தாழ்வானாகவே இருக்கிறார். ராமனாக அவதரித்த போது ராமன் கைகையினுடைய வரத்தின் அடிப்படையில் வனவாசம் போகிற போது இந்த 14 ஆண்டுகளும்
இந்த அயோத்தியை ஆட்சி செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர் பரதாழ்வார். அந்த பரதாழ்வார் சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாகவே அவதரித்தவர். ஆக பகவானுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் பெரிய வேறுபாடில்லை. பகவானுடைய பிரதிநிதியாகவே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார் என்பதை பற்றி இதிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு மேலே முதலின் வாயில் அகப்பட்ட கஜேந்திராழ்வானை ரட்சித்தது பகவான் சக்கரத்தாழ்வார் மூலமாகவே ரட்சகம் செய்தார். காசி நகரிலே பௌண்ட்ரிக வாசுதேவன் என்ற ஒரு பலம் பொருந்திய மன்னன், நான் தான் உண்மையான கண்ணன், என்னை வெல்வதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்ற ஒரு நிலையிலே தலைகணத்தோடு இருக்கிற போது கண்ணன் சக்கராயத்தை கொண்டு அந்த பௌண்ட்ரிக வாசுதேவனை அழித்தார். மகாபாரத யுத்தம் நடக்கிற போது அர்ஜுனனை காப்பாற்றும் விதமாக ஜெயத்ரதனை சக்கராயத்தை கொண்டு சூரியனை மறைத்து அதன் மூலமாக ஜெயத்ரதனை வெளியே வர வைத்து அர்ஜுனன் மூலமாக அவனுடைய தலையை கொய்தார் கண்ணன். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருந்த கண்ணன் மகாபாரத யுத்தத்திலே பீஷ்மனுடைய வார்த்தையை உண்மையாக்குவதற்காக ஒரு நாள் ஒரு பொழுது தன் கையிலே சக்கராயுதத்தை ஏந்தினார். அதற்கு பிறகு அம்பரீஷன் என்ற உண்மையான பக்தனை துன்புறுத்த வந்த துர்வாச முனிவரிடத்தில் இருந்து அம்பரீஷனை காப்பதற்காக சக்கராயத்தை ஏவினார் பகவான். சீமாளி என்று ஒரு பக்தன் கண்ணனிடத்திலே வந்து, நான் உங்களைப் போலவே சக்கராயத்தை என் கையிலே பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிற போது, அதனுடைய வேகத்தை உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது, அதனாலே நீ அதற்கு ஆசைப்படாதே என்று சொன்னாலும் கூட கேட்காமல் அவன் வேண்ட அவனிடத்திலே சக்கராயத்தை கொடுக்கிற போது அந்த சக்கராயுதத்தினுடைய வேகம் பொறுக்காமல் அவனுடைய தலை அறுக்கப்பட்டது. இப்படி பல இடங்களிலே அடியவர்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை அழிப்பதற்காக பகவானாலே பிரயோகப்படுத்தப்பட்டு பகவானுக்கு முன்னேயே சென்று அடியவர்களை காக்கக்கூடிய ஒரு திவ்யமான ஆயுதமாக சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். இந்த சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்சனர், சக்கரபாணி, சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார் என்று பலவிதமான திருநாமங்களும் இங்கே விளங்குகிறது. இப்படி அடியவர்களை ரட்சிப்பதிலே பகவானிடம் போட்டியிட்டு அவருக்கு முன்னே வந்து இந்த அடியவர்களை ரட்சிக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. சக்கரத்தாழ்வாரை அனைத்து நாள்களிலும் நாம் வழிபடலாம், அது மிகப்பெரிய சிறப்பு. ஆனாலும் கூட அவர் அவதார திருநாளாக சக்கரத்தாழ்வார் ஜெயந்தியாக வருவது ஆனி மாதத்திலே தசமி திதியும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அவருடைய ஜெயந்தி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதனாலே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தன்று நாம் சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம். அதுபோக ஏகாதேசி திதி, புதன்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய நாட்களிலும் நாம் சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி அவரை 12 முறையோ 24 முறையோ 54 முறையோ வலம் வந்து அவரை நாம் வணங்கலாம். அப்படி வணங்குகிற போது சொல்லக்கூடிய மந்திரமாக ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னே சத்த பிரசோதயாத் என்கிற மந்திரத்தை நாம் அவரை சுற்றி வலம் வரும்போது இந்த நாமத்தை நாம் சொல்லி வழிபடலாம். இந்த மந்திரத்தை நமக்கு அமையக்கூடிய நேரத்தின் அளவை பொறுத்து 11 முறை, 24 முறை, 54 முறை, 108 முறை, இந்த எண்ணிக்கையில் எவ்வளவு நேரம் நம்மால் முடியுமோ அத்தனை நேரம் இந்த மந்திரத்தை நாம் வழிபடலாம். அவருடைய திருக்கைகள் சில சன்னதிகளில் 8 திருக்கைகளாக இருக்கிறது, 16 திருக்கைகளாக இருக்கிறது, 32 திருக்கைகளாகவும் இருக்கிறது. ஆனால் அநேக இடங்களில் 16 கைகளோடு நமக்கு சக்கரத்தாழ்வார் காட்சி கொடுக்கிறார். அப்படி 16 கைகளிலே வலது கையில் உள்ள 8 ஆயுதங்களாக சக்கரம், மால், குந்தகம், தண்டம், அங்குசம், சமுதாகாணி, மிஸ்கரிசம், வேல் என்று 8 ஆயுதங்களை வலது திருக்கையிலே படைத்திருக்கிறார். இடது திருக்கையிலே பாஞ்சசன்யம், சார்ங்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் போன்ற ஆயுதங்களை தாங்கியிருக்கிறார். இப்படி 16 விதமான ஆயுதங்களை தாங்கியிருப்பது
பகவானுடைய அடியவர்களான நம்மை காப்பதற்காக, நம்மை துன்பத்திலிருந்து மீட்பதற்காகவே சக்கரத்தாழ்வார் இந்த ஆயுதங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நாம் சிவப்பு மலர்களாலே அர்ச்சிக்கலாம். சிவப்பு மலர்களாலே மாலை தொடுத்து அதை சக்கரத்தாழ்வாருக்கு நாம் சூட்டலாம். அப்படி சக்கரத்தாழ்வாருக்கு சிகப்பு மலர்கள் கிடைக்காத நேரத்தில் திருத்துழாயை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். திருத்துழாயாலே ஏற்படுத்தப்பட்ட மாலையை அவருக்கு நாம் சமர்ப்பிக்கலாம். அவருக்கு பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்கிற போது புளியோதரை அவருக்கு மிக விருப்பமான ஒரு பிரசாதமாக இருக்கும். தீராத கடன்கள் எல்லாம் நமக்கு தீர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் சக்கரத்தாழ்வாருக்கு தயிர் சாதத்தை நைவேத்தியமாக காண்பிக்கலாம். இவ்வாறெல்லாம் வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாக என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இப்படி வழிபடக்கூடிய நேரத்தில் அனைத்து சன்னதிகளிலுமே சக்கரத்தாழ்வார் முன்புறத்திலே இருந்தால், சக்கரத்தாழ்வாருக்கு நேரே பின்புறத்திலே யோக நரசிம்மர் அமர்ந்திருப்பார். சக்கரத்தாழ்வாரை நாம் முழுமையாக தரிசிக்க முடியும். அவருடைய சன்னதியின் பின்புறத்தில் ஒரு ஜன்னலை ஏற்படுத்தி அதில் துவாரங்களை அமைத்து அந்த துவாரங்கள் மூலமாகத்தான் நாம் யோக நரசிம்மரை தரிசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது இருவரையும் சேர்ந்து தரிசிப்பது நம்முடைய பாவங்களும் துன்பங்களும் விலகுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பதாலே தான் முன்னோர்கள் இவ்வாறு அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அடியவர்களை காப்பதிலே பகவானுக்கும் முதன்மையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். நரசிம்மர் எப்படிப்பட்டவர் என்றால், பகவானை அடியவர்களை ரட்சிப்பதற்காக எங்கே நாம் தோன்ற வேண்டும் என்று பிரகலாதன் சொல்லிவிடுவான என்று தயா நிலையிலே இருந்தார். ஆக அடியவர்களை ரட்சிப்பதிலே முதன்மையாக இருப்பவர்கள் சக்கரத்தாழ்வானும் நரசிம்மரும் என்பதனாலே சக்கரத்தாழ்வாரை முன்புறத்திலும் நரசிம்மரை பின்புறத்திலுமே அமைத்து நம்மை போன்றவர்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று பார்க்கிறோம். இதில் சிறப்பம்சமாக மதுரை கூடலழகர் சன்னதியிலே இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அவர் சேஷபிடத்திலுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கிறது. இதை சேவிக்கிற போது நாகதோஷம், காலசர்ப்பதோஷம் போன்றவையெல்லாம் நம்மை விட்டு விலகுவதற்கு அங்கே நாம் போய் வழிபாடு நடத்தினால் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருப்பதும் என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இவ்வாறு நாம் சக்கரத்தாழ்வாரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் தெரிந்து கொண்டோம். அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கிற போது சகலவிதமான கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை விட்டு நீங்கும், உடல் பிணி நீங்கும், கடன் தொல்லைகள் விலகும், தீராத வழக்குகள் தீர்வு காணும், கல்வி நிலையிலே சற்று குறைவாக இருந்தால் அங்கே கல்வி வளம் மேம்படும், லட்சுமியினுடைய 16 விதமான செல்வங்களும் நமக்கு சேரும், பேய் பிசாசு பயம் நீங்குதல், மனக்குழப்பம் தீருதல், செய்வினை பில்லி சூனியம் ஆகியவற்றிலிருந்து நமக்கு விடுவித்து கொடுப்பது, நம்முடைய எதிரிகளை பலவீனப்படுத்துவது, நம் மனதிலே தைரியத்தை வளர்ப்பது போன்ற பலன்கள் நமக்கு ஏற்பட்டு இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வரையிலும் உண்மையான ஒரு அமைதியான நிலையோடு மனக்குழப்பமற்ற நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு நமக்கு பேருதவியாக இருக்கும். அதன் மூலமாக பகவானுடைய கடாட்சமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்து, நாம் அனைவரும் சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒரு சேர வழிபட்டு நம்முடைய துன்பங்களிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.